ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள்கிட்ட ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல தளபதிக்கு நீங்க ஒருவேளை கால் பண்ணி பேசுற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தளபதியை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் ரீசெண்டா அவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. சோ அதனால அவர்கிட்ட போன்ல பேசுற வாய்ப்பு கிடைச்சா தொடர்ந்து படங்கள் பண்ண சொல்லுவேன். ஒரு பக்கம் பாலிடிக்ஸ்க்கு வர்றது வரட்டும், பட் இன்னொரு பக்கம் தொடர்ந்து படங்களையும் நடிக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன். ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல அதை ஷேரும் பண்ணியிருக்காங்க. அதுவும் நீங்க சேர்ந்து நடிக்க ஆசைப்படுற ஹீரோ யாருன்னு கேட்டதுக்கு தளபதியோட நேம் தான் சொல்லியிருக்காங்க. சோ அவங்களோட அந்த ஒரு ட்ரீம் வேற இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருத்தமும் இருக்கும். ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் ஒரு டாப் ஹீரோயினா இல்லைனாலும் ஒரு டேலண்டடான ஆக்ட்ரஸ் தான். நல்லா வெயிட்டான கேரக்டர் கொடுத்தா புல் ஆஃப் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் அந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஒரு சின்ன மைனஸாவும் அமைஞ்சுது. ஏன்னா அந்த ரீசன்னாலேயே அவங்களுக்கு சோலோ ஹீரோயின் ப்ராஜெக்ட் நிறைய அமைய ஆரம்பிச்சுது. பட் எந்த படங்களும் பெருசா வெற்றி பெறல. நயன்தாராவுக்கு மாயா அறம்னு அமைஞ்ச மாதிரி, அதுக்கப்புறம் சோலோ ஹீரோயினா பண்ண த்ரிஷாவுக்கும் சரி இவங்களுக்கும் சரி பெருசா அந்த மாதிரி அமையல. அண்ட் நயன்தாராவுக்கே ரீசெண்டா பண்ண சோலோ ஹீரோயின் படங்கள் பெருசா ஓடல. அதுவும் இப்போ ஓடிடி என்ட்ரிக்கு அப்புறம் தியேட்டர் மூமெண்ட்ஸ் இல்லாத படங்கள் எல்லாத்தையுமே ஓடிடில வெயிட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் பயங்கரமா இருந்தா மட்டும்தான் தியேட்டருக்கு போறது, இல்ல யாராவது ஃபேவரட் ஆக்டர் இருந்தா போறது, மத்தபடி எல்லாமே ஓடிடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.